இன்றைக்கி வந்து சண்டே, அதாவது இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். சிக்கன் குழம்பு வீட்டில் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா எனக்கு பிசிஓடின்னு சொன்னதுலேருந்து சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே நான் செய்கிறது கிடையாது. வேணும்னா இந்த பிரியாணி இந்த மாதிரி வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிடுவேன். ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் அதை சாப்பிட்டுப்பாங்க. இல்லை எங்கேயாவது ஊருக்கு அம்மா வீட்டுக்கோ இல்லை மாமியார் வீட்டுக்கு போனால் அவங்க செய்யும்போது சாப்பிட்டுப்போம். இல்லைனா ஏதாவது கடையில் சாப்பிட்றது தான். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் சரி கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி புயல்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு மழை எதுவும் இல்லை. காற்று மட்டும் லைட்டாக அடிச்சிட்ருக்கு. வெயில் அப்பப்போ இருக்குது, லைட்டாக தூரிகிட்ருக்கு, அவ்வளோதான் இருக்குது. சரி ஓகே நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி, ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராலாம் செய்ய தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போய் கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறமேட்டு கருவேப்பிலை, இது வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டால் சிக்கன் கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மர்ஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இது அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது நான் சிக்கன் குழம்பு வந்து கல்யாணமாகி ஒரு 2 டைம்ஸ் தான் செஞ்சுருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பு ஒரு வாட்டி, பிராய்லர் கோழி ஒரு வாட்டி, அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். பெருசாக நான் செஞ்சது கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே உடனே எனக்கு பீஸ் விடுறதுனால நான் செய்யலை. இப்போதான் செய்ய போகிறேன். கொஞ்சம் வீடியோவில் பார்த்தேன், எங்கள் அம்மா செஞ்சது இதெல்லாம் ரெஃபர் பண்ணி நானாக ஒன்று செய்ய போகிறேன். எப்படி வரும்னு தெரியல. செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை வாட்கவும், அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் கொட்டி, கருவேப்பிலை கொஞ்சம் உருவி அதில் தூவி விட்டு, கொஞ்சமாக வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் வதக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் போடுறேன். இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் இது எல்லாம் செஞ்சது கிடையாது. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். தப்பாக இருந்தால் சாரி, ரெசிபி சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம் செய்கிறேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராலாம் செய்ய தெரியாது. தப்பாக இருந்தால் சாரி, மன்னிச்சுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வேறு வீடியோ தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச விழுது இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கடையில் வாங்க மாட்டேன், நானே தான் அரைச்சிப்பேன். ஏன்னா அது டேஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. நான் ஒரே ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, அந்த டேஸ்ட் நல்லா இல்லை. அதனாலே நான் பெருசாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிப்பேனே தவிர வாங்க மாட்டேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜும் இல்லை, அதனால் அப்பப்போ அரைச்சிப்பேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு, ஸ்மெல் நல்லா வருது, வதங்கிடுச்சுங்கன்னா. அதனால் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், மாற்றி சொல்லிட்டேன் சாரி, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இன்னும் கொஞ்சமாக எனக்கு சிக்கன் மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன். அதுதான் நல்லா கலரி இதனோட பச்சை வாசனை கொஞ்சம் நேரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறமேட்டுக்கா சிக்கனையும் உருளைக்கிழங்கு தூக்கி உள்ளே போட்டுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இதனுடைய செய்முறையெல்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் செய்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும். இப்போ ஸ்மெல்லு நல்லா வந்துருச்சு, மசாலா ஸ்மெல்லாம் போய். அதனால் இப்போ வந்து நான் கழுவி வச்ச சிக்கனையும் உள்ளே தூக்கி போடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு செய்கிறதுனால கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் நான் தான் சாப்பிட முடியாது. அதனால் நான் குழம்பு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி சமைச்சிருக்கேன் ஒன்று அப்படின்னு, சரியா? சிக்கன் நிறையா இருக்குது. இப்போ இந்த சிக்கன் கூடவே கொஞ்சமாக உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி விடலாம். ஆக்சுவலாக எனக்கு நான்வெஜ்லேயே இந்த சிக்கன் தான் பிடிக்கும். மீனும் என்னன்னு தெரியல, பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அதுதான் என்னால் சாப்பிட முடியல. இந்த மட்டன்லாம் நான் எப்பயாவது தான் சாப்பிடுவேன். அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். வேறு எதுவுமே எனக்கு பிடிக்காது. இந்த இறால், நண்டுலாம் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். இறால்லாம் எப்பயாவது தான் செய்வேன்.
இறால்லாம் நான் இங்கே வந்து தான் பார்த்தே இருக்கேன். அதுவும் சமைக்கலான்னு பார்த்தா இது வரைக்கும் நான் சமைக்கலை வாங்கி. மீன் குழம்பு என்னென்னு தெரியல, நானே சமைக்கிறதுனால என்னென்னு தெரியல, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த சிக்கன் குழம்பு தான் நான் சாப்பிடுவேன், அதுவும் இப்போ சாப்பிட முடியல. ஓகே, சரியாக வர வரைக்கும் தான் எனக்கு பார்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வதங்கிடுச்சு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறேன். நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த மசாலாலாம் செட்டாக போதாது இல்லை, அதனால வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலந்து விட்டால் தான் நமக்கு செட் ஆகும். அதனால கொஞ்சமாக தூவி விடுகிறேன். என்னுடைய மிளகாத்தூள் நான் மிளகாது எங்கள் அம்மா ஒரு அளவு சொன்னாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் மாமியார் வீட்டில் ஒரு அளவு சொன்னாங்க. 2 அளவும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆனதுனால 2த்துக்கும் நடுவில் ஒரு அளவு போட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிட்டேன். அதனால என்னன்னு தெரில, காரமே இல்லை மிளகாத்தூள், அதனாலே அதிகமாக போடுறேன். ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் டைம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சோறு வடிச்சு வச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் குக்கரில் எப்பவுமே சோறு வடிக்கவே மாட்டேன், வடிச்சு மட்டும்தான் இது பண்ணுவேன். ஏன்னா அம்மா வீட்லேயுமே அதுதான், எனக்கு குக்கரில் வரைக்கும் வடிச்சு பழக்கமே கிடையாது. நான் சமைக்க ஆரம்பிச்சது வீட்டில் எல்லாமே அம்மா வீட்லேயுமே அப்படி தான் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து குழம்பு கொதிச்சுட்டா சாப்பிடலாம். கூட்டி போட்டேன். முட்டை வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது செய்வான்னு கேட்டால் அந்த சிக்கனே நீ சாப்பிட மாட்டேன், இதில் முட்டையும் சேர்த்து நானே சாப்பிடுவேன், எனக்கு வேணான்னுட்டாங்க. நாளைக்கு தான் இது செய்யணும். ஆனால் எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரியல. இப்போ அவ்வளோதான், குழம்பு வந்து கொதிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் இதில் செகண்ட் டைம் தான் செய்கிறேன். இதில் ஏதாவது செய்முறை தப்பாக இருந்தால் நினச்சா சொல்லுவேன், சரியா? அப்படிதான் இருக்கேன். இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்சிச்சு, அதனால இப்போ வந்து கொத்தமல்லி வந்து தூவி வைக்கணும். பரவாயில்ல, தூவி வைக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூவி விட்டுட்டு ஒரு 2 கலர் விட்டா அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஸ்மெல் சூப்பராக வருது. நான் தான் வச்சுனான்னு எனக்கே தெரியல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலன்னா நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே, ஆனால் புயல் வருதுன்னு சொன்னாங்க, அந்த காற்று இப்போ தான் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிக்குது. நைட்டு தான் வருவோம். சொல்லு, நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், சரியா? ஏமாத்தலாம் கூடாது. ஓகே ஓகே. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்கா? நீ சாப்பிடல? சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.